அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்கிறதே பெரிய அதிசயம். நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 12 ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க. அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கும். விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. விசாகம் 4ஆம் பாதங்க. அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம், கடகம், கன்னி, மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க. அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி, மிதுனம் ராசி, சிம்மம் ராசி இவங்க கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பொறுப்பா இருங்க, நிதானமா இருங்க, கோபப்படாதீங்க. கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காதுங்க. விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க. இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பேச்சுல திறமை இருக்குதுங்க. தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க. கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க எதிர்காலத்தை பற்றி அதிகம் தேடுபவர்களாக இருப்பாங்க. எல்லோரும் உங்களுக்கான நபர்களாக இருக்க மாட்டாங்க. மாறுபட்ட மனிதர்களுக்கு இடையே நம்ம வாழ்ந்துதாங்க ஆகணும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க தங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்களாகவும் எப்படியாவது நல்ல நிலைக்கு வந்து விடுவோம் என்ற வெறி உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. மனசுல பட்டதை உடனே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல இடத்தை அடைய வேணும்னா விட்டு கொடுத்து போக வேண்டிய இடங்கள்ல விட்டு கொடுத்து போக வேண்டும். அமைதியை கடைபிடிக்க வேண்டிய இடங்கள்ல புலி பதுங்கிறது பாய்வதுக்குத்தான் என்பது போல அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக முயற்சிகளை எடுக்க வேண்டும். வெற்றியடைந்த பிறகும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். வெற்றியடைய அடைய பக்குவம், அமைதி அதிகரிக்க வேண்டும். இன்று உங்களை யாராவது கோபப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா அதுவே உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்காது.
காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற கற்றுக்கோங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னை தானே பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது, எங்கே கோபப்படணும், எங்கே கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து அதன்படி நடந்துக்கணும். எங்கே விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி ராசி பலன், யோகம், அதிர்ஷ்டம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதே போல தாங்க பிரபஞ்சத்தின் அமைப்பையும் புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் எதை நோக்கி போகிறானோ, எந்த சிந்தனையில் வாழ்கிறானோ, எதை அதிகமாக நினைக்கிறானோ அதற்கான விளைவுகளைத்தான் பிரபஞ்சம் திரும்ப திரும்ப கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் பாசிட்டிவாக இருப்பாங்க. யார் மீதும் கோபப்பட மாட்டாங்க. தேவையற்ற நபர்களிடமிருந்து விலகி இருப்பாங்க. உயர பணிவு தேவை. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நிலைக்கும் செல்ல செல்ல பணிவு அதிகரிக்க அதிகரிக்க பிரம்மாண்டமான வெற்றியை அடைவாங்க. சொந்தக்காரங்க கூட சாதகமாக இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேங்க. இந்த பதிவு உங்களுடைய மனசாட்சியின் குரலா நீங்க பாருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கேற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கும் திறமையுடைய விருச்சிகம் ராசியினரே, இந்த மாதம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். எந்த ஒரு வேளையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாங்க. நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகும். தேவையான பணவசதி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க. புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும். எதிர்ப்புகள் அகலப்போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பூமி மூலம் லாபம் கிடைக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலமாய் இந்த காலம் இருக்கு. எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்ற போறீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களுடன் உங்களுடைய மதிப்பு கூட போகுது. அரசியல் துறையினர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனக்கவலை ஏற்படும். உடல் சோர்வு உண்டாகும். ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை நீங்க தீட்ட போறீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக நீங்க செயல்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க.
அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாமல் நடக்க போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க போறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது. வேலையின்றி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. நல்லதை நினைங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து கொடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக பல காரியங்களை சாதிக்க முடியுங்க. இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. குரு பகவானின் மூலமா உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிலும் லாபம் கிடைக்க போகுது. மன தெம்பு உண்டாக போகுது. வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுதுங்க. வாக்கு வன்மையால காரியம் கைகூட போகுதுங்க. உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு உயர போகுதுங்க. போட்டிகள் நீங்க போகுதுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க. தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க. நிலுவையில் உள்ள பணம் வந்து சேர போகுது. நிர்வாக திறமை வெளிப்பட போகுதுங்க. மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க.
பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க. உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க. பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க. உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்துல வெற்றியடைய போறீங்க. கலைத்துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுதுங்க. பணவரத்து கூட போகுதுங்க. மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க. ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும். வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது. மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகுது. எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மற்றவர்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டு காரியத்தை சாதிக்கும் திறமையுடைய விருச்சிகம் ராசியினரே, இந்த மாதம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக போகுது. எந்த ஒரு வேளையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார். நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெற போறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறப்போகுது. புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலக போகுது. தேவையான பண வசதி கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறாங்க. புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்க போகுது. எதிர்ப்புகள் அகல போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க போகுது. பூமி மூலம் லாபம் கிடைக்க போகுது. சகோதரர்களால நன்மை உண்டாக போகுது. வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தர போறீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தரப்போகுது. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக போகுது. எதிர்பார்த்த பணவரவு இருக்க போகுது. பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய புத்தி சாதுர்ணியத்தால காரிய வெற்றி கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்களிடம் மதிப்பு கூட போகுது. அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்க போகுது. மனக்கவலை ஏற்பட போகுது. உடல் சோர்வு உண்டாக போகுது. ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கட்சியில முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பா செயல்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எவ்வித பேதமும் இல்லாம எல்லாரையும் சமமாக பாவிக்கும் குணம் கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்துல யோசிச்சு தீர்வுகளை காண போறீங்க. இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. பிரபல அதிபர்களிடம் உங்களுக்கு நட்பு ஏற்பட போகுது. நீங்க செய்யக்கூடிய தொழில்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. திடீர் பயணங்கள் இருக்கும். அதே போல வீண் பழிகள் அவச்சொல்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால பேச்சிலையும் செயல்லையும் நிதானமா இருந்துக்கோங்க. சந்தேகத்தால நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க. கவனமா இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க. தம்பதிகள் பிரச்சனைகளுக்குள்ள மூன்றாம் நபர்கள் தலையீட்ட அனுமதிக்க வேண்டாம். பழைய பகையை நினைச்சுக்கிட்டு உறவினர்களிடம் பேசாம இருக்க வேண்டாங்க. குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு முறை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய விரைவில் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க.
நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.